ஒரு பெண் கருவுற்றதிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் 12,000 முதல் 18,000 வரை நிதி உதவி வழங்குறாங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. அது என்ன ஸ்கீமு, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலான்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் தான் இது. இதில் 5 தவணை முறையில் 18,000 கொடுப்பாங்க. அதுபோக ரூபாய் 4,000 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பரிசும் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தை மற்றும் தாயினுடைய இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த திட்டத்தில் உதவி பெறும் தாய்மார்கள் என்னென்ன தகுதி பெற்றிருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, கருவுற்ற பெண் 19 வயதுக்கு மேலே இருக்கணும். கரு சிதைவிற்கோ கருக்கலைப்புக்கோ இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. தாய் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தையினுடைய பாதுகாவலருக்கு இதை கொடுத்துருவாங்க. குழந்தை இறந்து பிறந்தாலோ இல்லைன்னா பிறந்தவுடன் இறந்துட்டாலோ அந்த தொகை அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க. கர்ப்ப காலம் முதல் பிரசவ காலம் வரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா மட்டும்தான் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கப்புறம் முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை பெற முடியும். இந்த திட்டத்தில் சேர கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பமான 12 வாரத்துக்குள்ளே கிராம மற்றும் நகர சுகாதார செவிலியரை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட RCH நம்பர் வாங்கி வச்சுருக்கணும். கருவுற்ற பெண்ணின் பேரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் அக்கௌண்ட் இருக்கணும். இது போக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி பதிவு பண்ணி இதுக்கு பிக்மி நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா நர்ஸ் நமக்கு ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பரில் இந்த கர்ப்பிணி தாய்களுக்கான எல்லா விவரங்களையும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்மி நம்பரை வச்சு தான் நம்ம குழந்தையினுடைய பிறந்த சர்டிஃபிகேட் கூட நம்ம வாங்க முடியும். இந்த திட்டத்தை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கர்ப்பமுற்றவுடன் உங்களுடைய ஏரியா நர்ஸை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லா அப்டேட்ஸும் வாங்கிக்கலாம். இதுபோல் மேலும் உபயோகமுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு TN கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.